ஸ்ரீமத் பகவத்கீதை. அர்ஜுனா, எனக்கு உலகிலும் செய்ய வேண்டிய கடமைன்னு எதுவும் கிடையாது, அடைய வேண்டியது அப்படின்னு எதுவும் இல்லை. நான் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன். இருந்தாலும் நான் கர்மத்திலேயே தான் ஈடுபட்டிருக்கேன். சர்வேஸ்வரனுக்கு பெற வேண்டும்னு ஒரு பொருள் கூட கிடையாது. தேவைகள் நிறைவுற்றவன், எல்லாவற்றையும் படைக்கிறவன், அவனுக்குத்தான் செய்ய வேண்டிய கடமை என்று எதுவும் கிடையாது. ஆனாலும் இந்த உலகத்துக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டுமே என்ற எண்ணத்தினால, உலகத்தின் மீது கொண்ட கருணையால் கர்மங்களில் ஈடுபடுகிறான். பார்த்தா ஒரு கால் நான் கவனத்துடன் கர்மங்களில் ஈடுபடாமல் இருந்தால் பெரிய தீங்கு விளையும். மனிதர்கள் எல்லா விதங்கள்லேயும் என்னுடைய வழியை தான் பின்பற்றுறாங்க. பரமாத்மா தன்னுடைய கடமைகளை அலட்சியப்படுத்தினால் உலகமும் அதே போல் நடக்க ஆரம்பிக்கும். மற்றவர்களை விட கிருஷ்ண பகவான் ஒருவரே அதிகமாக கர்மங்களில் ஈடுபட்டிருப்பது தான் ஒருபொழுதும் எங்கும் சிறிதளவு கூட கவனக்குறைவாக நடந்து கொள்வது என்று அவரே சொல்கிறார். நான் கர்மம் செய்யாவிட்டால் இவ்வுலகங்கள் அழிந்து போகும், மேலும் நான் சீர்குலைவு செய்கின்றவனாகும், உலகினரை அழிப்போனமாகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பகவான் கர்மங்களை செய்யாவிட்டால் சாஸ்திரங்களை கூறப்பட்ட வீண் என்று மக்கள் நினைப்பாங்க. பகவானை பின்பற்றி அவர்கள் அவற்றை செய்யாமல் விட்டுடுவாங்க. மனம் போனபடி கெட்ட செயல்களில் இறங்கிடுவாங்க. பரதக்குல தோன்றலையே அஞ்ஞானிகள் பற்றுடன் செய்யும் காரியங்களை ஞானிகளும் செய்ய தான் வேணும். ஏன்னு கேட்டேன்னா, பற்றில்லாமல் உலகுக்கு வழிகாட்டும் பொருட்டு செய்யணும், வேற ஒரு காரணமும் இல்லை. ஞானியானவன் கர்மப்பற்றுள்ள அஞ்ஞானிகளிடத்திலிருந்து மனக்கலக்கத்தை உண்டு பண்ணக்கூடாது. எல்லா கர்மங்களிலும் தானே ஈடுபட்டு கொண்டு மற்றவர்களையும் ஈடுபடுத்தணும். மனக்கலக்கத்தை உண்டு பண்ணுவதுன்னா இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு தடுமாற்றத்தை ஏற்படுத்துறது. கர்மங்களில் பற்றோடு ஈடுபட்டுக்கிறவர் மனதில் தர்மங்களும் சாஸ்திரங்களும் ஊக்கக்குறைவை உண்டாக்கவே கூடாது. எல்லா செயல்களும் எல்லா விதத்திலையும் பிரகிருதியோட குணங்களால் செய்யப்படுகின்றன. ஆயினும் அகந்தையில் மழுங்கிய அறிவை உடைய அஞ்ஞானி என்ன நினைக்கிறான்? நான் தான் கர்த்தா, நான் தான் செய்கிறேன்னு நினச்சிக்கிறான். ஆனால் பெருந்தோளுடைய குணங்களில் பிரிவு, கர்மங்களின் பிரிவற்றி தத்துவம் அறிந்த ஞான யோகி குணங்கள் அனைத்திலும் குணங்களில் செயல்படுகின்றன அப்படின்னு புரிஞ்சு வச்சுருக்காங்க.